ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே தோசை சுடுவோங்க. ஒரு சில டைம் பார்த்திங்களா இந்த தோசையில் பார்த்திங்கன்னா தோசை கல்லில் அப்படியே அந்த மாவு வந்து ஒட்டி கொடுங்க. இல்லைன்னா அப்படியே அந்த தோசை வந்து சுருங்கி வருங்க. நம்மளால் அவசரத்துக்கு எடுக்கவே முடியாது. நான் சொல்கிற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. தோசை ஒட்டிக்கிட்டு வராமலும் ஒரு மாதிரி சுருங்கி போயிருந்தேன். அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் கட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டயத்தில் நல்லா அந்த நம்ம ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா எல்லா பக்கமுமே இந்த மாதிரி தடவி விட்ருங்க. ஐஸ் கட்டியிலேருந்து அப்படியே நம்மளுக்கு எண்ணெய் பிசுப்பு அதில் இருக்க அழுக்கு கரைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்க. உங்களுக்கு தோசை கல்லில் வந்து ஒட்டாமல் அப்படியே பலன்னு அழகாக வருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எண்ணெய் பிசுப்புக்கு எல்லாமே நம்ம இந்த ஐஸ் கட்டி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. உங்கள் வீட்லேயும் ரொம்ப நாளாக்கே அந்த தோசைக்கல்லில் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு, அந்த மாதிரிக்கு இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரொம்பவே ஒரு மாதிரிக்கு எடுக்க போகும்போது நம்மளுக்கு வந்து தோசையோடு ஒட்டிக்கிட்டு வரவே வராதுங்க. நான் சொன்ன இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு அடுத்த தோசைக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சுட்டுன்னு ரொம்பவே சூப்பராக இருந்து. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரிக்கு நீங்களும் தோசை சுடுங்க. எவ்வளோ அவசரமாக ஆனாலும் உங்களுக்கு சூப்பராக தோசை பலன்னு வருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படிங்கிறத. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரிக்கு எனக்கு தோசை வந்துருச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.